எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வந்து 2ஆம் பருவம் இயல் 4ல் இருக்கக்கூடிய விரிவானம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படிங்கிறது இந்த ஒரு கதை உங்களுக்கு தெரியும். சகாதேவன், சிகாமணி, இந்த தலைமை ஆசிரியர், அது இல்லாமல் ஊர் மக்கள், இவங்க எல்லாரும் வந்து இவங்க எல்லாரும் மூலமாகவும் நம்ம ஒரு கதை பார்த்தோம். அந்த கதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் வந்து இப்போ சுருக்கி உங்களுக்கு வந்து ஒரு கட்டுரை பகுதியாக கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் இன்னும் கூட விரித்து எழுதலாம். உங்களுக்கு நான் எப்போவுமே சொல்லக்கூடிய தகவல் தான். நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக விரித்து நான் எல்லா விஷயத்தையும் எழுதுகிறேன் அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம்தான். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக மட்டும்தான் இதை வந்து நான் சுருக்கி கொடுத்துருக்கேன். கவனிங்க. முதல்ல நம்ம கட்டுரை பகுதி அப்படின்னாவே என்ன கொண்டு வருவோம்? குறிப்பு சட்டகம் கொண்டு வந்துடுவோம். சரியா? இப்போ நான் வந்து இன்றைக்கி 6 தலைப்புகள் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இது கதை பகுதி அப்படிங்கிறனால கொஞ்சம் இன்னும் விரிவாக எழுதினாலும் இன்னும் கேட்க நல்லாயிருக்கும். நான் முடிந்த வரைக்கும் நான் சுருக்கி எழுதியிருக்கேன். இப்போ வந்து குறிப்பு சட்டகத்தில் 6 தலைப்புகள் என்னென்னு பார்க்கலாம். முன்னுரை, தலைமை ஆசிரியரும் சிகாமணியும், சிகாமணியும் சகாதேவனும், ஆன்ற குடிப்பிறத்தல், சகாதேவனின் மனமாற்றம், முடிவுரை. மொத்தம் 6 தலைப்புகள் கொடுத்துருக்கேன். இப்போ முன்னுரை போகலாம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்வையும் உயர்த்துவதில் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது. ஒரு மாணவனின் உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எவ்வளவு பயன் தந்தது என்பதை ஒரு நிகழ்வின் மூலம் அறியலாம். அதாவது இப்போ நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட நம்மள அறியாமல் ஏதாவது ஒரு தீய பழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ அதை எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது சுட்டி காமிக்கிறப்ப நம்மள அறியாமல் அதை நம்ம வந்து திருத்தி கொள்கிறதுக்கு அது ஒரு வழிவகை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு மாணவன் தன்னுடைய தவறை உணர்த்துவதற்கு அன்னைக்கு ஆசிரியர் கற்றுக் கொடுத்த பாடம் வந்து அவனுக்கு இவ்வளோ உதவி புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து 2வது தலைப்பு பாருங்கள். தலைமை ஆசிரியரும் சிகாமணியும். ஒரு சிற்றூரில் தலைமை ஆசிரியர் ஒருவர் தமது 8 முழ வேட்டியை துவைத்து கொடிக்கயிற்றில் காயப்போட்டு பள்ளிக்கு புறப்பட்டார். பிறகு மாலை வந்து பார்த்தபோது வேட்டியை காணவில்லை. ஊர் மக்கள் வேட்டியை சிகாமணிதான் எடுத்திருப்பான் என உறுதிபட கூறினர். அதாவது ஒரு சிற்றூரில் ஒரு கணவன் மனைவி, அதாவது அந்த கணவன் பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வராரு. அவர் வந்து எப்போவுமே தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சுக்கிறவர். அதனால் அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறார், தன்னுடைய 8 முழ வேட்டியை வந்து துவைச்சி கயிற்றில் வந்து காய போட்டு பள்ளிக்கு போகிறாரு. திரும்பி மாலை வீட்டுக்கு வந்தப்போ அந்த வேட்டியை வந்து அந்த கொடி கயிற்றில் காணோம். ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இப்போ ஒரு திருடன் அப்படின்னா இவங்கெல்லாம் திருடக்கூடிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு கணிப்பு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சிகாமணி அப்படிங்கிற அந்த ஆள் வந்து திருட்டு பழக்கம் உடையவன். அதாவது ஊர் மக்கள் எல்லாமே பகலில் கூலி வேலைக்கு அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் சென்று போயிடுவாங்க. ஆனால் சிகாமணி வந்து அப்படி கிடையாது. யார் வீட்டில் எந்த பொருளை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கொண்டவன் அப்படின்னு ஊர் மக்கள் வந்து உறுதிபட சொல்கிறாங்க. அதனால் வேட்டியை வந்து சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க தலைமை ஆசிரியர்கிட்ட. அடுத்து 3வது தலைப்பு பாருங்கள். சிகாமணியும் சகாதேவனும். சிகாமணியோட பையன்தான் சகாதேவன். ஊர் மக்கள் சிகாமணியை அவ்வாறு எண்ணியதற்கு அவனது திருட்டு புத்தியே காரணமாகும். அவனது பழக்கம் சிகாமணியின் மகன் சகாதேவனும் அறிவான். அவன் தலைமை ஆசிரியரிடம் 4ஆம் வகுப்பு பயில்கிற மாணவன். அதாவது அந்த திருட்டு பழக்கம் இருக்கக்கூடிய அந்த சிகாமணி இருக்கான் இல்லையா, அவனோட பையன்தான் சகாதேவன். அவன் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அப்படிங்கிறது இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன்ற குடிப்பிறத்தல் 4வது தலைப்பு. தலைமை ஆசிரியர் மறுநாள் பள்ளியில் திருக்குறளில் பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் ஆன்ற குடிப்பிறத்தல் என்னும் சொல்லுக்கு பொருள் கூறினார். சிறந்த குடியில் பிறப்பது அவரவர் கையிலாயிருக்கிறது. சிறந்த குடி என்பது அவரவரிடமிருந்து பிறக்க வேண்டும் என்று பொருள் கூறினார். அதாவது இப்போ அடுத்த நாள் வந்துட்டு தலைமை ஆசிரியர் வந்து திருக்குறளில் பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படிங்கிற திருக்குறளை நடத்திட்டுருக்கிறாரு. முந்தின நாளே வந்து சிகாமணி தான் வேட்டியை திருடி இருப்பான் அப்படிங்கிறது ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஒருவேளை சகாதேவனும் அதை அறிஞ்சிருப்பானோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் தலைமை ஆசிரியருக்கு ஏற்படுது. ஆனால் அதை வந்து நம்ம
டைரெக்டாக வந்து நம்ம மாணவன்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவன் மனசு உடைஞ்சிருவான். அப்படிங்கிறதுனால அந்த அந்த பாடத்து மூலமாக அவர் சொல்ல வராரு. அதாவது சிறந்த குடி, இப்போ காலகாலமாக வந்து நல்ல குடியில் பிறக்கிறவங்க நல்லவர்களாகத்தான் இருப்பாங்க. அதாவது ஒரு திருட்டு குடும்பத்துலேயோ அந்த மாதிரி பிறந்தவங்க தீயவர்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதாவது நல்ல குடியில் பிறக்கிறது நம்ம கையில் கிடையாது. சரியா, தன்னுடைய அப்பன் திருடனாக இருந்தால் இவன் வந்து நல்லவனாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதனால் குடி அப்படிங்கிறதுல நான் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பொருள் சொல்கிறாரு. சகாதேவனின் மனமாற்றம். குறளின் விளக்கம் சகாதேவன் மனதில் ஆழப்பதிந்தது. தலைமை ஆசிரியரிடம் அவ்வூரைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவன் சகாதேவன் கொடுத்ததாய் அவருடைய வேட்டியை கொடுத்தான். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் வள்ளுவன் குறளின் சிறப்பினை மனதில் எண்ணி சகாதேவனை நினைத்து ஆசிரியர் பெருமிதம் கொண்டார். இப்போ வந்து அந்த திருக்குறளில் ஆசிரியர் சொன்ன கருத்து சகாதேவனுக்கு ரொம்ப அவனுடைய மனசை பாதிச்சிருச்சு. அதாவது தன்னுடைய தந்தை திருடன்னு சகாதேவனுக்கும் தெரியும், ஆனாலும் வந்து தன்னுடைய தந்தை தான் திருடியிருக்கிறாரு அப்படின்னு அவனால் அந்த இடத்துல எடுத்து சொல்ல முடியல, எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியல. ஆனாலும் அவனுடைய குற்ற உணர்வு அவன் மனசுக்குள்ளே இருந்தனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட அந்த தன்னுடைய தந்தை திருடி வச்சுருந்த அந்த வேட்டியை கொடுத்து இந்த மாதிரி சகாதேவன் கொடுத்தான்னு சொல்லி போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்புகிறான். அப்போ தான் வந்து தலைமை ஆசிரியர் உணர்றாரு, நம்ம இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்தில் நடத்தின பாடம் தன்னுடைய மாணவனான சகாதேவனுடைய மனசில் நல்லா பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து இறுதி வந்து பார்த்திங்கன்னா முடிவுரை. ஊர் மக்கள் அனைவரும் சிகாமணிக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். ஆனால் தலைமை ஆசிரியர் சிகாமணிக்கு கொடுக்கும் தண்டனை சகாதேவனுக்குத்தான் போய் சேரும். ஆசிரியர் சொல்ல நல்ல பாடத்தின் பலன் இதுதான் என்று அவன் மனம் நம்பிக்கை இழக்கும் என்று ஆசிரியர் கூறினார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஊர் மக்கள் எல்லாருமே சிகாமணிக்கு நல்ல தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா, சகாதேவன் வந்து அந்த வேட்டியை திருப்பி கொடுத்து விட்டுட்டான் இல்லையா, திருப்பி அதை மீறியும் தன்னுடைய தந்தை திருடி இருக்கிறத நம்ம வெளியே சொன்னோம் அப்படின்னா அது வந்து சகாதேவனோட மனசை ரொம்ப பாதிக்கும். நம்ம வேட்டியை திருப்பி கொடுத்தும் கூட ஆசிரியர் வந்து தன்னுடைய தந்தைக்கு தண்டனை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நினச்சி அவன் மனசு ரொம்ப புண்படும், அவனுடைய நம்பிக்கை இழந்துருவான் அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் சொல்லி அவரை மன்னிச்சிடுற மாதிரி ஊர் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறாரு. இதோடு இந்த கதை வந்து முடிவுறுது. அதனால் ஒவ்வொரு கற்றல்லையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு பாடம் கிடைக்கும். அதனால் மாணவர்களே எல்லா விஷயத்தையும் சரியான நோக்கத்தோடு பார்க்கறதுக்கு பழகிக்கங்க. நன்றி.